ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி கொத்தவரங்காய் வத்த குழம்பு எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன துண்டு தேங்காய், ஜீரகம், அதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு, அதையும் நல்லா அடைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக வெட்டி வச்சுக்கிடுங்க. புளியையும் கரைச்சி வச்சுக்கிடணும். இது கொத்தவரங்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும். பங்க இது நம்ம வீட்டிலே காய வச்சு வச்சதான், கடையிலலாம் வாங்கலை. மலிவாக இருக்கச்சு இந்த கொத்தவரங்காவை 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி அவிச்சு வெயிலில் காய வச்சு வச்சுக்கிடணும். பார்த்துங்க, இந்த மாதிரி டைமில் ஒரு அவசரத்துக்கு காரக்குழம்பு வத்த குழம்பு வைக்கலாம். அப்புறம் சட்டியிலே எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அதை போட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தால சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அரிஞ்சு வச்ச தக்காளி அதையும் போடணும். பார்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி கொஞ்சம் வச்சுருங்க. சிம்மிலேயே மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் கையை கரண்டி ஒட்டியே நல்லா மசிச்சுக்கலாம். வச்சுட்டு வறுத்து வச்சுருந்தா கொத்தவரங்காய் வத்தலையும் அதில் போடணும். போட்டு உப்பு போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டோமா அரைச்சி வச்சுருந்தால தேங்காய் விழுது, அது தேங்காய் கொஞ்சம் தான் போடணும். நீங்கள் தேங்காய் இல்லைன்னா கூட 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை போடுங்க. கடைகளெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. பொட்டுக்கடலை போட்டு மிக்சி ஜாரையும் தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இறக்க போச்சில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முட்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டக்கராக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி வெங்காயம் போட்டு முட்டை நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திற்க பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.